தமிழகத்தில் ஏரி நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று பாமக நிர்ணய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், கடலூர் மாவட்டத்தில் வெள்ள நிவாரணப் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஏரி, குளங்கள், கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டத்தை கொண்டு வர வேண்டும். என்ன சட்டம்னா, கடுமையான சட்டம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏரிகளை பாதுகாக்க வேண்டும். ஒன்று, அப்படி ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்தி வரத்து காவாய், ஏரி நிலம், ஆற்று நிலம், ஆற்றுப்படுகை, இந்த நிலமெல்லாம் இப்போ ரெக்கார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கெங்கே இருக்கிறது, அது கட்சி பாரபட்சம் இல்லாமல், ஏன்னா இது கட்சிகள் தான், இது திமுக, அண்ணா திமுக தான் 2 வருடம் ஆக்கிரமிப்புக்குன்னா இவ்வளோ 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த வெள்ளத்துக்கு மிக முக்கிய காரணம் இதுதான். இங்கே சென்னையில் மட்டுமில்லை, கடலூர், காஞ்சிபுரம், பல மாவட்டங்களில் இதுதான் முக்கிய பிரச்சனை. அப்படிப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அதை பாதுகாக்க வேண்டும். இது சட்டம் ஒன்று புதியதாக இயற்ற வேண்டும். ஏன்னா சட்டங்கள் இருக்கிறது, ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது கிடையாது.